Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ தான் உங்களுக்கு வந்து நான் ரிப்போர்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்கேன். தென் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ சரிங்களா. ஃபார் டேக்கு ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $5,000 வரைக்கும் எடுத்து காட்டணும் அப்படின்றத நம்மளுடைய வீடியோடைய அதாவது நம்ம சேனலோடைய மோட்டிவ் ஓகேங்களா. ஸோ ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து மணி மேக் பண்ணணும்னு நினச்சி உள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு மோட்டிவாகவும் இருக்கும். அதே போல் எஜுகேஷன் வைஸ் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து லேர்னிங்கும் பண்ணிக்க முடியும் சரிங்களா. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:56 ஆகுது. இது பகல் கிடையாது, நைட்டு சரிங்களா. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பகலில் நம்ம பண்ண மாட்டோம், எப்போயுமே நைட்டு தான் பண்ணுவோம். ஏன்னா 24 ஹவர்ஸில் வரக்கூடிய எல்லா ரெவன்யூமே தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஃபார் டேக்கு எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா இன்றைக்கி இந்த டைமுக்கு கரெக்டாக 0.32 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. இன்றைக்கி டேட் வந்து ஜனவரி 31 மந்த் எண்டில் இருக்கும். நைட்டு கரெக்டாக 12 மணி ஆன உடனே என்ன ஆகுனா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய இந்த டாலர்ஸ் எல்லாமே 0 ஆகிடும். அப்புறம் என்ன ஆகுனா மறுபடியும் இந்த பேலன்ஸ் இந்த செக்ஷனுக்கு வந்து ஆட் ஆகும், புரியுதுங்களா. ஸோ இப்போது நீங்கள் இந்த ரிப்போர்ட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா. ஸோ நான் உங்களுக்கு வந்து பேஜெலாம் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க நண்பா. ஆக்சுவலி இந்த டைம் வந்து அன்டைம்ன்றதால் என்னால் ஃபோக்கஸாக பேசக்கூட முடியல. ரிப்பீட்டடாக ஏதாவது சொன்னது நான் சொல்கிறேன் அப்படின்னா எதுவும் கோச்சிக்க வேண்டாம் சரியா. சரி, இப்போது பர்ஃபார்மன்ஸில் பாருங்கள், நான் எல்லாமே உங்களுக்கு வந்து மாற்றி காட்டுறேன் ஓகேங்களா. எஸ்டே நேற்று வந்து டிராஃபிக் எவ்வளோ வந்திருக்கு, இதே போல் எஸ்டே கண்ட்ரிஸ் இருந்து அது டுடேக்கு மாற்றுறேன் ஓகேங்களா. ஸோ இதை பார்க்கும்போது நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு இப்போவுமே உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் நான் நினைக்கிறேன் சரியா. ஸோ இப்போ நம்ம டேட்டா நம்மளோட டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி எனக்கு வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ எவ்வளோ அப்படின்னா 0.32 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.40 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் $1 வந்து 73 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் எனக்கு வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ எவ்வளோனா $7.18 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $2.94. எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 2 மந்த், அதாவது இன்னியோட 2 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. நைட்டு 12 மணி ஆன உடனே 2 மந்த் கம்ப்ளீட் ஆகுது. எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தாச்சுன்னா 2024 டிசம்பர் 1 நம்ம வந்து ஆரம்பித்தோம். டிசம்பர் மந்த் மொத்தமாக ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தாச்சுன்னா $2.94 வந்து நம்ம ஏர்ன் பண்ணது சரிங்களா. ஸோ 2025 ஜனவரி மந்தில் வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ தான் எவ்வளோன்னு பார்த்தாச்சுன்னா $7.18. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஃபார் டேவுக்கு நீங்கள் வந்து $100 எடுத்து காமிச்சிருக்கீங்க, ஃபார் மந்த்துக்கு $1,000 மேலே எடுத்து காமிச்சிருக்கீங்க ஸ்டார்டிங்கில், ஏன் இப்போ மட்டும் ரெவன்யூ கம்மியாகுதுன்னு சொல்லி கேட்காதீங்க. ரீசன் என்னென்னா என்ன தான் நான் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலுமே கூட இனிஷியலில் நமக்கு ஆர்கானிக் டிராஃபிக் தான் இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா. அதை விட்டுட்டு நம்ம ரெவன்யூக்காக ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ஷார்ட் அண்ட் டைமில் நம்ம ஆட்சன்ஸை கொண்டு வந்து க்ளோஸ் ஆகிடும் ஒன்று. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலில் 6 to 8 மாதம் இப்படி தான் இருக்கும் எந்த ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே சரிங்களா. நமக்கு வரக்கூடிய கண்ட்ரி அண்டு அதாவது நம்ம வரக்கூடிய யூசர்ஸ் எந்த கண்ட்ரிலேருந்து வராங்களோ அதை பொறுத்து பேஜ் RPM CPCன்றது வேரியபிள் ஆகும் சரிங்களா. நான் வந்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலுமே ஃபார் மந்த்துக்கு $5,000 நான் எடுத்து காட்டுவேன். இதில் நான் சேலஞ்ச் பண்ணுறேன், கண்டிப்பாக எடுத்து காட்டுவேன். பட் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் என்னென்னா ஆக்சுவலி இன்றைக்கி ரேஞ்சுக்கு 5 வியூஸ் போகுது, அது கொஞ்சம் 50 வியூஸாக போச்சுன்னா கூட எனக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்கும் சரியா. சரி, டைம் கரெக்டாக 11:59 ஆகுது. 12 மணி ஆகிறதுக்கு முன்னாடி ஒன் டைம் நான் வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், நல்லா பாருங்கள். ஏன்னா 12 மணி ஆன உடனே டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே எஸ்டேக்கு வந்துடும். எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு போய்டும். லாஸ்ட்டு 7 டேஸுக்கு கூட அமௌண்ட் எங்கேயும் போகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் நமக்கு டுடேவில் எவ்வளோ வருதோ, அதாவது இந்த செக்ஷனில் எவ்வளோ ரெவன்யூ வருதோ அது எல்லாமே திஸ் மந்தில் இருக்கு இல்லையா இந்த செக்ஷன் வந்து ப்ளஸ் பண்ணி காட்டும், அதாவது ஆட் ஆகி காட்டும் சரிங்களா. ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து பார்த்தாச்சுன்னா எல்லாமே அப்டேட் ஆகி தான் காமிச்சிட்ருக்கு. இப்போ ஷார்ப்பாக டைம் வந்து 12 மணி ஆகிடுச்சா. இப்போ நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், நல்லா பாருங்கள். பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன்னா இப்போது என்ன ஆகும், கரெக்டாக எந்த மாற்றமும் இல்லை ஓகேவா. ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 விதமான டைம் இருக்குது இந்த பேஜ் அப்டேட் ஆக. கரெக்டாக 12 மணிக்கு ஒரு டைம் ஆகும், அப்படிலாம் 12:05 ஆகும், அப்படிலாம் 12:10 ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு 12 மணி ஆகிடுச்சு, எந்த ரியாக்ஷனும் இந்த பேஜஸில் வந்து நடக்கலை சரியா. ஸோ நான் ஒன் மோர் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் 12:01 அப்புறம். இந்த இடத்த பாருங்கள், ஆட் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, இது மேனுவல் ஆட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அதாவது 1 by 1 அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். 12:05க்குலாம் கம்ப்ளீட்டாக இந்த பேஜ் வந்து மூவ் ஆகிடும். அதாவது டுடேவில் இந்த செக்ஷன் வந்து 00 ஆகிடும். திஸ் மந்தில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷன்லேயுமே வந்து 00 ஆகிடும் ஓகேங்களா. என்ன ஆகும், திஸ் மந்தில் இருக்கக்கூடிய இந்த $7.18 அப்படின்னா பேலன்ஸில் இருக்கு இல்லையா இந்த $2.94 இந்த செக்ஷனுக்கு வரும். ஆனால் உடனே இந்த திஸ் மந்தில் 00 ஆகிட்டு பேலன்ஸுக்கு வந்துருமானா அது கிடையாது. அது வந்து 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும், புரியுதுங்களா. ஸோ புரிஞ்சுக்குங்க. தென் இப்போது டுடேவில் மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்க நான் நினைக்கிறேன் சரியா. ஸோ இப்போ 12:01 ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. நான் சொன்னாவளையே பாருங்கள்,
ஆட் யூனிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷன் வந்து டேட்டா வந்து காணாமல் போயிடுச்சு. என்ன ஆகிடுச்சு, அது எஸ்டர்டேக்கு வந்துருச்சு. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நண்பா. ஏன்னா 12:05 போது மேலே இருக்கக்கூடிய எல்லா டேட்டாயுமே ஆவரேஜ் பண்ணி நமக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும், அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா? ஆல்ரெடி இப்போ அப்டேட் ஆகி தான் காமிச்சிட்ருக்குது. சரி, இப்போ நமக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் எதுக்கு தெரியுமா நமக்கு ரெவன்யூ வருது? ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் இருக்கு இல்லையா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, அந்த ஆட் வந்து அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு அது மூலியமாக ரெவன்யூ வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு இடையில யாராவது வந்து உங்ககிட்ட வந்து 1000 பேர் வந்துட்டாலே ஒரு நாளைக்கு வந்து $10 $20 வந்துடும், 1000 இம்ப்ரெஷன் வந்துட்டாலே $10 வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். அது வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வரவே வராது. ஓகேங்களா? ஸோ இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறீங்களே அந்த அப்ளிகேஷன்ஸில் வரக்கூடிய விளம்பரங்களுக்கு தான் இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுப்பாங்க. அது ஆட்சன்ஸ் கிடையாது, ஆட் மோப். ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்க்குள்ளே தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது ஆட்சன்ஸில், அதுதான் ஆட் மோப். ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு வெப்சைட்டில் இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ வரக்கூடியது என்னென்னு பார்த்தாச்சுன்னா இன்னொன்று இருக்குது. அது ரொம்பவே அட்வான்ஸில் ஆட்சன்ஸ்க்கு அடுத்த லெவல்னு சொல்லாத, அது வந்து ஆட் மேனேஜர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏடிஎக்ஸ்னு சொல்லலாம், ஆட் மேனேஜர்னு சொல்லலாம். அதுக்கு வந்து எம்ஐ அக்கௌண்ட் வேணும், எம்ஐ இல்லை எம்ஏ அக்கௌண்ட் வேணும். சரிங்களா? அதுக்கு வந்து இம்ப்ரெஷனுக்கு தான் காசு கொடுப்பாங்க. ECBM. ஓகேங்களா? இம்ப்ரெஷனுக்கு ECBMன்ற விதத்தில் ரெவன்யூ கொடுப்பாங்க. 1000 இம்ப்ரெஷன் இந்தியாவிலேருந்து வருது அப்படின்னா உனக்கு $1. அதுவே 1000 இம்ப்ரெஷன் அமெரிக்காவிலேருந்து வருதுன்னா உனக்கு $10. அது போல் இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ ஆட்சன்ஸில் மட்டும்தான் ஆடு கிளிக் நடந்தால் ரெவன்யூ கிடைக்குமா தவிர ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடு கிளிக் நடந்தாலுமே ரெவன்யூன்றது ஒன்றும் வராது. இம்ப்ரெஷனுக்கு மட்டும்தான் ரெவன்யூ வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு வரக்கூடிய ரிப்போர்ட் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதே போல் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க சரி அல்லது வெப்சைட் வச்சிருக்காலும் சரி, யூடியூப்க்கான தனி டேஷ்போர்டு வேறு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா யூடியூப் தனியாகவும் வெப்சைட் தனித்தனியாகவும் பிரிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் வரக்கூடிய ரெவன்யூமே வந்து இதில் தான் வந்து ஆட் ஆகும், இந்த டேஷ்போர்டில் தான் வரும். அதுக்கு யூடியூப்பில் ஒரு $50, வெப்சைட்டில் ஒரு $50 வருதுன்னா மந்த் எண்டில் என்ன ஆகும் அப்படின்னா $100 ஆகிட்டு நமக்கு வந்து விட்ரல் கிடச்சிடும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. யூடியூப்புக்கு தனியாக பிரிச்சதால், அதாவது ஒரே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து வெப்சைட்டும் யூடியூப்பில் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா யூடியூப்லேயும் $100 வந்தால் தான் விட்ரல் நடக்கும், அதே போல் வெப்சைட்டில் $100 வந்தால் தான் விட்ரல் நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்குங்க. சரியா? சரி, இப்போ டைம் கரெக்டாக 12:03 ஆகுது. இப்போ நான் வந்து பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், எதனா டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை. சரியா? ஸோ 12:05க்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த டுடே வந்து 0.32 சென்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கீழே பாருங்கள், 1610 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? இந்த 1610 பேர் வந்ததால் இந்த 0.32 சென்ஸ் வந்திருக்கானா கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா கிளிக்ஸ்னு போட்டு 18 இருக்குல்ல அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்கு 1610 பேர் வந்திருக்காங்க. அதில் 18 பேர் தெரிஞ்சோ தெரியாமல் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 18 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் 0.32 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் அவங்க வந்து வேணும்னே கிளிக் பண்ணாங்களா, இல்லை VPN போட்டு கிளிக் பண்ணாங்களா, இல்லை ப்ராக்ஸி யூஸ் பண்ணி கிளிக் பண்ணாங்களா, அல்லது அவங்களுக்கு பிடிச்ச ஆடு பார்த்து கிளிக் பண்ணாங்களோ, அது நமக்கு தேவையில்லாது. ஸோ இங்கே ஆடு கிளிக்குன்றது ஒன்று நடந்திருக்கு. ஸோ ஆடு கிளிக்குன்றது நடந்ததால் நமக்கு வந்து ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கு. நண்பா, இன்றைக்கி ரேஞ்சுக்கு 1000 பேர் வந்து வெறும் 0.32 சென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இதே 1000 பேர் வச்சுக்கிட்டு நம்ம பர் டேக்கு $150 $500 நான் எடுத்து காட்டுவேன். பட் என்னை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நான் என்னென்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன், என்னென்ன கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது அப்பப்போ டே டு டேட்டில் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். சரியா? சரி, அதே போல் இப்போது 1600 பேர் வந்திருக்காங்க, 18 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க, 0.32 சென்ஸ் வந்துடுச்சு. சரியா? ஸோ இப்போது இந்த இருக்கக்கூடிய லைன் வந்து பர்ஃபார்மன்ஸில் ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஜ் RPM CPC என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு யூஸரை வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு வந்து கிளிக் பண்ணாங்கன்னா 0.20 சென்ஸ் இந்த பேஜ் RPM இருக்குல்லையே இந்த அளவுக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்கல. கீழே பாருங்கள், CPC எவ்வளோ இருக்குது, 0.02 சென்ஸ் இருக்குது அப்படின்னா காஸ்ட் பர் கிளிக்கு ஒரு ஆடு கிளிக் நடந்தால் 0.02 சென்ஸ் வந்து கிடைக்குது. அப்போனா 18 கிளிக்கு ஆவரேஜ் பண்ணி 32 சென்ஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ டைம் பார்த்தாச்சுன்னா எக்ஸாக்டாக 12:05 ஆகிடுச்சு நான் சொன்ன போலயே. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா நமக்கு எதனா மூவ் ஆயிருக்கா? ஸோ இப்போயுமே ஆகலை. ஸோ அப்போ அடுத்த டார்கெட் 12:10. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை நண்பா. சரியா? தென் அப்படின்னா 12:07க்கு நான் கூட பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அது வரைக்கும் ரிப்போர்ட்டை பாருங்கள். தென் இந்த பேஜ் ரிவ்யூ வந்து எதை பொறுத்து வருது, ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரி, மெயின் சொல்கிறேன் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரி. ஓகேங்களா? இப்போ நான் இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு சம் கீவேர்ட்ஸ் இருக்கும். அது ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், அது எப்படி ஒரு கீவேர்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியாவில் டூரிஸ்ட் பிளேஸ் என்னென்னன்றது நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரிச்சிருவோம். கரெக்டுங்களா? ஸோ அது தமிழ்நாடு வைஸ் பார்த்தாச்சுன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு பார்க்கும்போது அப்போ அதுக்கு ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஆர்டிகல் ரைட் பண்ணும்போது. அதுவே டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய சிட்டிஸ் பேஸ் பண்ணியோ, அங்கே இருக்கக்கூடிய ட்ராவல்
பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கீவேர்ட் செலக்ட் பண்ணுவோம். அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது எவ்ரி நீச்சஸில் வந்து ஒர்க் ஆகும். இப்போ எடுத்துக்கிட்டால் ஃபைனான்ஷியல், கிரிப்டோ கரன்சி, ட்ரேடிங்கு அதே போல் தான். ஓகேங்களா? ஸோ இடத்துக்கு தகுந்த போல் கீவேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிப்போமா தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுபோல் இன்றைக்கி ரேஞ்சுக்கு எனக்கு 0.20 சென்ட்ஸ் வரதுக்கான ரீசன் என்னன்னா, நான் ஃபுல்லாக இந்தியா பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து ஆவரேஜாக ஒரு கிளிக்கு 0.2 சென்ட்ஸ்ன்ற விதத்தில் கிடச்சிட்ருக்கு. பக்கத்தில் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா 3140 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. இம்ப்ரெஷன் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸில் ரெவன்யூ கிடைக்காது. பேஜ் சிடிஆர் 1.12% இருக்குது. ஸோ பேஜ் சிடிஆர் இப்போதைக்கு ரொம்பவே வேல்யூ கம்மியாக தான் இருக்குது. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு ரொம்ப சேஃபாகவும் செக்யூராக இருக்குது. எந்த பிரச்சனை இல்லை. பேஜ் சிடிஆர் எப்போயுமே 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வந்துடும். ஆட் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா 1 மந்த்துக்கு ஆட் வந்து உங்கள் வெப்சைட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க. அதே போல் 1000 பேஜ் யூஸ்க்கு ஓவராலாக ஒரு 6000 இம்ப்ரெஷன்றது வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஏன் இவ்வளோ கம்மியாக வருதுன்னா, இங்கே நல்லா பாருங்கள். எனக்கு வரக்கூடிய டிராஃபிக் ஓவராலாக மஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துச்சுன்னா 90% வந்து ஃபுல்லாகவே டெஸ்க்டாப் ஆடியன்ஸாக தான் இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ மொபைல் ஆடியன்ஸுன்றது கம்மின்னும் போது எனக்கு வரக்கூடிய டிராஃபிக் இப்போ மொபைல் ஆனும் போது மொபைலில் வந்து ஆட் பிளாக்கர் எதுவும் இல்லை. ஏதாவது ஒரு 40,000 50,000 ஃபோனில் ஆட் பிளாக்கர் இன்பில்டாக கொடுத்தா பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு வரது எல்லாமே 90%க்கு மேலே 90 கூட வேணாங்க, 50 to 50 வச்சுக்கோங்களேன். சிஸ்டத்துலேருந்து அதர் லேப்டாப் அண்ட் பிசிலேருந்து வர்றதால 90% எல்லாரும் ஆட் பிளாக்ன்றது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதுபோல் தான் இம்ப்ரெஷன் கம்மியாக எனக்கு வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எதுலேருந்து டிராஃபிக் வராங்க அப்படின்றது வாட்ச் பண்ணி இம்ப்ரெஷன் ஏன் கம்மியாக வருதுன்றது நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரியா? தென் இப்போ இந்த செக்ஷன் கிளியர் ஆகிடுச்சா? இன்றைக்கி ரெவன்யூ வந்திருக்கக்கூடிய மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, இந்தியா, தென் குவைட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அரேபிய எமிரேட்ஸ், சிங்கப்பூர், மலேசியா இந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு ஓவராலாக வந்து பார்த்துச்சுன்னா டிராஃபிக் உள்ளே என்ட்ரி ஆகிருக்கு. அதுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா கிளிக்கே நடக்காமல் 2 சென்ட் 1 சென்ட் 1 சென்ட்றது கிடச்சிருக்கு இல்லையா? இது போல் கிளிக்கே நடக்காமல் வரக்கூடிய ரெவன்யூ எல்லாம் மந்த் எண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வேலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணி விட்டுருவாங்க. புரியுதுங்களா? ஸோ ஆட் கிளிக்கு நடந்திருந்தால் மட்டும்தான் ரெவன்யூ அது பர்மனெண்ட்டாக நிற்கும். ஸோ 18 கிளிக்கு இந்தியாவிலேருந்து நடந்திருக்கு. 1580 பேர் வந்திருக்காங்க. ஓவராலாக இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 0.27 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேஜ் வந்து ஒன் மோர் உங்களுக்கு வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். 12 மணி 8 நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பேஜ். அதாவது டைம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்பயும் அப்டேட் ஆகலை. தென் நாம் என்ன பண்ணலாம், இப்போது கரெக்டாக 12:10க்கு இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ரிசல்ட் வந்து நமக்கு வந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து செகண்ட் வீடியோ வந்து பாஸ் பண்ணேன். நான் கொஞ்சம் சின்ன ஒர்க்காக போயிட்டேன். ஓகேங்களா? தென் இப்போது ஒன் மோர் நான் உங்களுக்கு வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இப்போயுமே பாருங்கள். ஏன்னா வந்து ஓகே, நான் சொன்னபடியே கரெக்டாக 12:10க்கு முன்னாடி எல்லாமே டேட்டா மாறி போச்சு. அதாவது காணாமல் போயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள். டுடேவில் இருந்த அமௌண்ட்டெல்லாம் எஸ்டிக்கு வந்துடுச்சு. எஸ்டியில் இருந்த அமௌண்ட்டு லாஸ்ட் 7 டேஸ்க்கு போயிடுச்சு. திஸ் மந்தில் இருந்த அமௌண்ட்டு காணாமல் போயிடுச்சு. எங்கே போச்சு? அது பேலன்ஸ் இந்த செக்ஷனுக்கு வந்து 24 ஹவர்ஸில் வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ $2.94 இருக்கா? இது வந்து அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அந்த ரெவன்யூ வந்து இதில் ப்ளஸ் பண்ணி காட்டுன்றது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ டுடேவில் வந்துருக்கக்கூடிய பேஜஸோ கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியது இது வந்து டுடேவில் இந்த கண்ட்ரீஸில் வந்துட்டு இன்னும் மாறாமல் இருக்குது. ஓகேங்களா? மற்றதெல்லாம் பார்த்தாச்சுன்னா டேட்டா அங்கங்கே கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு. ஏன்னா இது ஓவராலாக அந்த 10 to 15 மினிட்ஸில் வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு நண்பா. சரிங்களா? ஸோ டுடேவில் வந்துருக்கக்கூடிய பேஜஸ் எல்லாமே உங்களுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள். அது வந்து எஸ்டி லெவல் வச்சாலுமே அது முந்தா நாள் ரிப்போர்ட் தான் காட்டும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள் 1900 பேர் வந்திருக்காங்க. 3240 இம்ப்ரெஷன். பேஜ் சிடிஆர் வந்து 0.58 செகண்டு, சாரி 58% இருக்குது. இது வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த ரிப்போர்ட்டானா கிடையாது. இது வந்து அதுக்கு முந்தா நாளுக்கான ரிப்போர்ட்டு. சரிங்களா? ஸோ இது வந்து எப்போ இந்த இடத்த அப்டேட் ஆகுனா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும், டைம் எடுத்துக்கும். புரியுதுங்களா? ஸோ இது போல தான் நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து பேக் ஹேண்டில் ஒர்க் ஆகுது. தென் உங்களுக்கு நான் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் நம்ம என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட மெயினாக வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவுக்கு தேவைப்படக்கூடிய கண்டென்ட் சர்வீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்துட்ருக்கோம். மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டென்ட் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன ஹையர் பண்ணி வாங்கிக்கலாம். தென் மினிமம் 10 ஆர்டிகல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் திங்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே லைஃப் லாங் வந்து கீ வந்து ஆக்டிவேஷன் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் இது போக வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தென் வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7000, 15000, 25000. ஸோ உங்களுக்கு எந்த பேக்கேஜ் தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வந்து வெப்சைட்டை பில்டு பண்ணிக்கலாம். தென் எவ்ரிபடி ஓகேங்களா? வெப்சைட் சம்மந்தமாக எல்லா சர்வீஸும் அவைலபிளாக இருக்குங்க. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.